அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசியில கடந்த வகுப்புகள் மூலமா 17 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். இப்ப இன்றைக்கு நம்ம 18வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகம் 18. தமக பிரதான பிரக்ருதேஸ்தத் போகாய ஈஸ்வராக்ஞயாம் வியத்பவன தேஜோ அம்பு புவோ பூதானி ஜஜ்னிரே. இந்த ஸ்லோகம் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, அத்வைத வேதாந்தத்தை அடிப்படையா வச்சு இப்ப நம்ம 3 குணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்ட்டு. அதுல இந்த தமோ குணம் மேலோங்கிய பிரகிருதியிலிருந்து ஜீவனின் அனுபவத்துக்காக ஈஸ்வரனின் ஆணைப்படி ஆகாசம், காற்று, அக்னி, நீர், பூமி என்று 5 பூதங்கள் உண்டாயின அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள். அதாவது இப்போ தமோ குணத்திலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றியது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. ஏன்னா நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அதாவது பிரகிருதிங்கிறது ஒரு மாயா சக்தி. அதுல இருந்து ஒரு 3 குணங்கள் வெளிப்பட்டது. அது சத்து, ரஜஸ், தமஸ். அதுல சத்துவ குணத்துல இருக்கிறவன் ஈஸ்வரன், ரஜோ குணத்துல இருக்கிறவன் ஜீவன். அப்போ ரஜோ குணத்துல இருக்கக்கூடிய ஜீவன் ஏன் அப்படி இருக்கிறான்னா, அவங்ககிட்ட அவித்தை இருக்கு. அவித்தைன்னா அஜ்ஞானம் இருக்கு. ஆனா ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா, மாயா சக்தியை பொருந்தியவனா இருக்கிறான். ஈஸ்வரன் என்றால் மாயையுடன் சேர்ந்திருக்கிறான். ஏன்னா அவனும் மாயையும் வேறு வேறு இல்லை. ஆனா அந்த ஈஸ்வரன் பிரம்மத்துடன் இணைந்திருக்கிறான். அப்ப பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது ஈஸ்வரன் என்று நம்ம பார்த்தோம் கடந்த பாடத்துல. அதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய புரிதல். அப்ப இங்க ஈஸ்வரன் அப்படின்னா அங்க ஈஸ்வரனுடைய விஷயம் என்ன? ஒரு மாயாசக்தி இருக்கு. ஆனா அந்த மாயாசக்தி தனித்து இயங்க முடியாது. அதனிடத்துல சைத்தன்யம் இருக்கணும், பிரம்மம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உட்கருத்து. அப்ப நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க மனசு அப்படிங்கிற ஒரு மாயாசக்தி இயங்கணும்னா அதுக்கு பின்னாடி அறிவு இருக்கணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்ப சும்மா மனசு தானா இயங்காது. மனம் இயங்கணும்னா அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமா அறிவு இருக்கணும். அப்ப இங்க பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது இந்த உலகம். அப்ப அறிவும் மனமும் சேர்ந்தால் இந்த உலகம் உங்களுக்கு வெளிப்படும். அறிவு மட்டும் இருந்தா உலகம் வெளிப்படாது. ஏன் உலகம் வெளிப்படாதுன்னா அங்க பிரம்மம் மட்டும் இருக்கும். அது தன்னுடைய மனோசக்தியை பிரதிபிம்பித்து பார்க்கின்ற ஊடகத்தை விட்டுடும். அப்ப ஊடகத்தை விட்டுடும்னா என்ன? உடலும் மனசும் அங்க இருக்காது. உடலும் மனசும் உண்டாகாத நிலையில அந்த பரிபூரண பிரம்மம் மட்டுமே இருக்கும். ஆனா அது வெளிப்படுத்தி பார்க்க வேண்டிய விவகாரம் அங்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல அது எப்படி இருக்கு? தூய உணர்வா, தூய அறிவா இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது வெளிப்பட வேண்டுமானால் அதனிடத்திலிருந்து ஒரு மாயா சக்தி வெளிப்படும். அதுதான் ஈஸ்வரன். ஆனால் அந்த ஈஸ்வரன்கிற நிலையில 3 குணபேதங்களின் அடிப்படையில சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் அது ஈஸ்வரன், அதிலே ரஜோகுணம் மேலோங்கி இருந்தால் ஜீவன். அந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் 3ம் கலந்திருக்கின்றவன் தான் ஜீவனும் கூட. ஏன்னா ஜீவனிடத்துல இந்த 3ம் இருக்கும். ஏன் 3ம் இருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் அவனுக்கு தமோ குணமும் வந்துடும். அதனால உடம்பு கிடைச்சிடும். அப்ப அந்த 5 பூதங்களுடைய கலவையினால அவனுக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. அந்த உடம்பு எந்த அடிப்படையில கிடைச்சிருக்கு? அவனுடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள் அடிப்படையில் அது மனித உடலோ, மிருகம் உடலோ, பறவை, புழு, பூச்சி இப்படி எப்படி வேணா உடம்பு கிடைச்சிடும். அப்ப அந்த உடம்பு ஏன் அப்படி மாறி மாறி கிடைக்குது? அது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை. அப்ப பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில் ஏன் ஏற்றத்தாழ்வுகள்? அது ரஜோகுணத்தின் வெளிப்பாடாகிய மனதின் ஏற்றத்தாழ்வுகள். அப்ப மனம் எப்படி இருக்கோ அப்படி உடம்பு மாறிடும். அப்ப அந்த மாற்றத்துக்கேற்ற வாழ்க்கை இங்கு வாழப்படும். அப்படிதான் இங்க படைப்பு இருக்கு அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறாங்க. மகான்கள், ரிஷிகள் அப்படி புரிய வைக்கும்போது இந்த இடத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமோ குணத்துல அந்த ஜீவனின் அனுபவத்துக்காகவே இங்க 5 பூதங்கள் உருவாக்கப்பட்டன அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அப்ப இங்க முன்னாடி பார்த்த ஸ்லோகத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவித்தை அப்படிங்கிறது காரண சரீரம். அப்ப அந்த காரண சரீரம் என்பது என்ன? ஜீவனுடைய விஷயம். ஏன்னா ஜீவன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு பிறவிதோறும் இங்க பூமிக்கு வந்து பல்வேறு உடல்கள் மூலமா பல அனுபவங்களை பெறுவான். அந்த அனுபவங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேமித்து வைப்பான். அந்த சேமிப்பு களம் தான் இங்க சஞ்சித கர்மா.
அந்த சஞ்சித கர்மா தான் இங்க காரண சரீரம். அந்த காரண சரீரம் தான் ஈஸ்வர உடம்பு. அப்ப எல்லாமே ஈஸ்வரனிடத்துல தான் இருக்கும். ஈஸ்வரனுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது. ஆனா குணபேதங்களின் மாறுபாடு, சத்துவ குணத்திலே ஈஸ்வரன், ரஜோ குணத்திலே ஜீவன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல வந்து வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தனிப்பட்ட ஜீவனின் அனுபவத்திற்காகவே இந்த உலகம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஏன்னா இங்க உலகம் ஏன் உண்டாக வேண்டும்? அந்த தனிப்பட்ட ஜீவன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த தனிப்பட்ட மனசு அதை அனுபவிக்க ஆசைப்படுது இல்லையா? தன்னுடைய வாழ்க்கைய வந்து வாழ ஆசைப்படுது. அப்ப அது எப்படிப்பட்ட ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கோ, அதுக்கான உடம்பு எடுத்துக்கிட்டு வருது பூமிக்கு. அப்ப அந்த உடம்பின் காரணமாக அது என்ன பண்ணுது? உலகத்த அனுபவமாக்கி பாக்குது. அந்த அனுபவங்கள் மூலமா அது சுக துக்கத்த அடையுது. அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க தமக பிரதான பிரகிருதி அப்படிங்கிறாரு. ஏன் தமஸ் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த தமோ குணம் வந்து மறைக்கும் சக்திய வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஜடத்தன்மையில இருக்கு. மேலும் அது ஸ்தூலத்தன்மையில பருவுடலா மாறி கிடக்குது. இந்த உடம்பாவும் மாறிடுச்சு. ஏன்னா இந்த பௌதீக உடம்பு வேற வந்துருச்சு இல்லையா நம்ம இடத்துல. அப்ப இந்த பௌதீக உடம்பு எந்த அடிப்படையில வந்தது? பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில வந்துருச்சு. அப்ப நாம வந்து ஒரு மாயா சக்தியா இருந்தாலும் கூட, அந்த மாயா சக்தியாகிய ஈஸ்வரன் இடத்துல இருந்து வெளிப்பட்ட குணபேதங்கள்னால, நம்ம ரஜோ குணத்தையும் எடுத்துக்கிட்டு, தமோ குணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஜடத்தன்மை வந்துருச்சு. அப்ப அந்த ஜடத்தன்மை நமக்கு ஸ்தூலத்தன்மையை குடுத்துருச்சு. அதனால நமக்கு உலகமும் ஜடமாக தோன்றுகிறது. ஏன்னா, சைத்தன்யம் அந்த உலகத்திடத்துல பார்க்க முடியல. உயிர்கள் இடத்துல தான் அந்த சைத்தன்யம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆகவே உலக உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, தமஸ் மேலோங்கிய பிரகிருதியிலிருந்து தான் உண்டாகும் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமசுங்கிற நிலை மேலோங்கி இருந்தால் தான் இங்க உலகமே உற்பத்தி ஆகும். அப்ப இங்க தமோ குணம் மேலோங்கிய ஜீவனுக்கு தான் படைப்பே இங்க உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா? தத் போகாய அப்படிம்பாரு. அது ரொம்ப முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஜீவன் அப்படிங்கிற மனசு வந்து இந்த பூமிய நோக்கி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால உடம்பெடுத்து வந்திருந்தாலும், இந்த உலகம்ங்கிற விஷயம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இது ஒரு விளையாட்டிற்கான களம் கிடையாது. அல்லது ஒரு தண்டனைக்கான களம் கிடையாது. ஜீவனின் போக அனுபவத்திற்காக அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம வந்து இந்த பூமியில உடம்பு எடுத்து வந்துட்டோம். ஏதோ நம்ம முற்பிறவில செஞ்ச பாவத்த அனுபவிக்கிற தண்டனை குடுக்குற இடம் போல் இருக்கு இந்த பூலோகம். அப்படி நம்ம நெனச்சுக்க கூடாது. அல்லது நம்ம வாழ்க்கைய அப்படியே ஜாலியா, ஆனந்தமா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுக்க கூடாது. ஏன்னா, இங்க பூமி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டாலே, இங்க சுகம், துக்கம் அப்படிங்கிற 2 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா, அது ஜீவனுடைய போக அனுபவத்திற்கு சுகம், துக்க அனுபவம் எல்லாம் தேவைப்படுகிறது. அப்ப இங்க நீங்க வந்து இந்த மாதிரி மனித பிறவியில கிடைக்கிற இந்த பூமியில கிடைச்ச மனித உடல கொண்டு இந்த உலகத்த நீங்க வாழுகின்ற வாழ்க்கையில, இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஈஸ்வர ஆக்ஞையாங்கிறார் இல்லையா? ஈஸ்வரனுடைய பங்கு என்ன தெரியுமா? இந்த உலகம் வந்து சுயமாக உருவாக்கப்படவில்லை. அதே மாதிரி சீரற்ற முறையிலும் இது உருவாக்கப்படவில்லை. ஏனென்றால் ஈஸ்வரன் இதை ஒழுங்குபடுத்துகிறார். அப்ப அவரிடத்திலே வந்து சட்டதிட்டங்கள் இருக்கிறது. கர்ம பலன் தாதாவாக இருக்கிறார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அதுதான் தர்ம சட்டம். அப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க பிரம்மம் மட்டும் தானே இருக்கு. இப்ப திடீர்னு ஈஸ்வரன் கிட்ட போய் இந்த உலகம் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் ஈஸ்வரன் உலகத்தை ஒழுங்குபடுத்துறார் சொல்றீங்கன்னா, இங்க பேசிக் பிரின்சிபலா என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனதனுடைய உயர் பரிமாண சத்துவ குணம் மேலோங்கி இருக்கிற நிலையில மற்ற கீழ் குணங்கள ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனா நீங்க தமோ குணத்திலயோ, ரஜோ குணத்திலயோ இருந்து கொண்டு மேல் குணத்த ஆதிக்கம் செலுத்த முடியாது. அப்ப இங்க நீங்க வந்து இந்த ரஜோகுணம், தமோ குணத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஜீவிதம் தான் உங்களுக்கு வாழ்க்கை. அதாவது பரமன் மேல நமக்கு பெருசா இருக்கிறான். அவன் எனக்கு தலைவன். நான் அவனுக்கு தொண்டன் அல்லது தாசன் அப்படிங்கிற நிலையில தான் இங்க நீங்க ஜீவிதம் பண்ணி ஆகணும். அப்ப அது ஏன்னா, நீங்க தொண்டனா இருக்கிறதுனால, தாசனா இருக்கிறதுனால, அந்த கர்ம பலன் அனுபவத்த ஈஸ்வரன் தலைவனாக இருந்து குடுக்குறான் அப்படின்னு நீங்க சொல்ல வராங்க. அப்ப நாம இந்த வேதாந்த பாடத்தினுடைய இந்த ஆழமான உண்மைய நம்ம உள்வாங்கி பார்க்கும்போது, இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க தனிப்பட்ட மைண்ட்ல நீங்க வாழக்கூடிய ஆசை வாழ்க்கை வேற இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. அப்ப நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? நான் இப்படி வாழ ஆசைப்படுறேன். அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தனித்துவ வாழ்க்கைய ஆசைப்படுறான் இல்லையா? வாழ்றதுக்கு. அதனுடைய பலாபலன்கள் வேற. ஆனா நாம தனிப்பட்ட முறையில வாழும் மாரி வாழ்க்கை இருக்கான்னா இல்லை இல்லையா? வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குது. ஏன்னா நம்ம நெறைய விஷயங்கள எதிர்பார்ப்புகளோட தான் வாழ்றோம். ஆனா அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நமக்கு நிகழ்வா இருக்கா? சரியா இருக்கான்னா இல்லையே. இப்ப நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். கணவன், மனைவி உறவு, உத்தியோகம், பணம், பதவி எல்லாமே நாம எதிர்பார்க்கிற மாரி அமையுதா? அமையறதில்ல பார்த்தீங்களா?
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஆனா நம்ம அந்த தேவையை நிவர்த்தி பண்ண முடியுமான்னா முடியாது. ஆசைகள் இருக்கலாம். ஆனா நம்முடைய அனுபவங்கள் வேற மாரி மாறிடுது. அப்ப எதனால இது? அப்ப நமக்கும் மேல ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குது இல்லையா? என்னுடைய விருப்பு வெறுப்புக நான் வெளிப்படுத்தி வாழ்வதற்கு தடையாக, இன்னும் ஏதோ ஒரு சக்தி என்னிடத்துல இயக்குறத நான் கவனிக்க முடியுது. அப்ப அந்த சக்திய தான் இங்க பிரபஞ்ச சக்தின்னு சொல்றோம். அதுதான் ஈஸ்வர சக்தின்னு சொல்றோம். அந்த ஈஸ்வர சக்தி தான் இங்கு ரிதம், அதாவது ஒரு இயக்கம் அழகா இயங்கிட்டு இருக்கு. சீரில்லாம இந்த உலகம் மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஒழுங்கு முறையில வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு தான் ரிதம்னு பேரு. அதுதான் ஈஸ்வரனுடைய நிலை. அப்ப அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய ஆக்ஞையா, ஈஸ்வரனுடைய பங்கு என்ன அப்படின்னா, அவன் தான் அவனுடைய கட்டுப்பாட்டுல கர்மபல தாதாவாக இங்க எல்லாரையும் வச்சிருக்கிறான். அப்ப நாம இத புரிஞ்சுக்கிட்டா, நாம சில விஷயங்கள நம்ம போக்குல செய்ய முடியாது. நாம ஒண்ணு நெனைக்கிறோம், அது ஒண்ணு நடக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஈஸ்வர கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால தான் அப்படி மாற்றங்கள நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுங்கிறது இங்க சொல்றாரு. அது ஈஸ்வர ஆக்ஞையா அப்படிங்கிற வார்த்தைய இங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அப்ப நம்ம இந்த நிலை ஏன் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சபூத சேர்க்கையினால ஏற்படுத்தக்கூடிய உடல், அப்புறம் மனதின் ஆசைகள், அப்புறம் நம்முடைய கர்ம பலன்கள், நம்ம எடுத்துட்டு வந்த பிராரப்த கர்மா. அதன்படி தான் நம்ம வாழ்க்கை போகும். ஏன்னா நம்ம எப்படி விருப்பப்படி வாழணும், எப்படி அனுபவிக்கணுங்கிற ஆசைகள எடுத்துக்கிட்டு தானே வர்றோம். ஏன்னா இந்த ஆசைகளுடைய சேமிப்பு தானே நம்முடைய பிராரப்தம். அப்ப இது எங்க வச்சிருந்தோம்? ஈஸ்வரனிடத்துல தான் குடுத்து வச்சிருந்தோம். அதுதான் காரண சரீரம், சஞ்சித கர்மா. இந்த உடம்ப நம்ம விட்ட உடனே நம்முடைய ஆசைகளுடைய தொகுப்பு எங்க போயிடும்? ஈஸ்வரன் இடத்துல போயிடும். அவனுடைய உடல்ல போய் சேகரிச்சுக்கும். அப்ப அவனுடைய பிரபஞ்ச மனதுல போய் இது ஸ்டோரேஜ் ஆயிடும். இதுக்கு நான் ஏற்கனவே நெறைய உபநிஷதங்கள் வகுப்பு எடுக்கும்போது ஒரு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பேன். எப்படின்னா, நம்ம டெக்னிக்கலா பேசுவோம். கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல நெறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒரு பேர் குடுத்துப்பீங்க. ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலான்னு ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒரு பேரு. அப்புறம் அந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு ப்ரோகிராம். ராமசாமியோட சப்ஜெக்ட் இங்க வச்சுக்கிறேன், கமலாவுடைய சப்ஜெக்ட் அங்க வச்சுக்கிறேன்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருப்பீங்க. எப்ப வேணா நீங்க வெளிய எடுத்து பார்க்கலாம். ராமசாமியுடைய டாபிக் என்னென்ன, அவருடைய பிசினஸ் அக்கவுண்ட் எல்லாம் என்னென்ன இருக்கு, குப்புசாமியினுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் என்ன, கமலாவுடைய அக்கவுண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நீங்க எப்படி ஒரு அக்கவுண்டன்ட் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு நீங்க டேட்டாஸ் உள்ள போய் கம்ப்யூட்டர்ல பார்க்குறீங்களோ, அந்த சேம் மெத்தட் தான் இங்க ஈஸ்வரன் இடத்துல இருக்கு. ஈஸ்வரன்ங்கிற அந்த காஸ்மிக் மைண்ட் கிட்ட, அந்த யுனிவர்சல் மைண்ட் கிட்ட இந்த மாரி நம்முடைய ஒட்டுமொத்த எண்ணங்களுடைய, ஆசைகளுடைய சேகரிப்பு கலனா ஈஸ்வரனுடைய பிரபஞ்ச மனசு இருக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அப்படிதான் கிரியேஷன் இருக்கு. அப்ப அந்த கிரியேஷன்ல அந்தந்த டேட்டாவை எடுத்து ஆப்பரேட் பண்றக்கூடிய தகுதி அந்த ஈஸ்வரன் இடத்திலேயே இருக்கு. இப்ப கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் கிட்ட தான் அந்த ஃபோல்டர் கிட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர், ஒரு அக்கவுண்டன்ட் அப்படின்னா, உங்ககிட்ட தான் ஒவ்வொருத்தருடைய அக்கவுண்டிங் டீடைல்ஸ் இருக்கும். அது என்கிட்ட இருக்காது. அப்ப நான் எப்படி இத பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. ஆப்பரேட்டிங் அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கிறதுனால, நீங்க மட்டும் தான் அந்த கம்ப்யூட்டர ஓப்பன் பண்ணி ஹார்ட் டிஸ்க் உள்ள போயி, ராமசாமியோட அக்கவுண்ட் என்ன, கமலாவுடைய அக்கவுண்ட் என்ன அப்படின்னு பார்ப்பீங்களோ, அதே மாதிரி இங்க ஈஸ்வரன் இடத்துல தான் இந்த ஒட்டுமொத்த கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவன் கர்ம பல தாதாவா இருக்கிறான். அப்ப எதனால கர்ம பல தாதா? நம்ம எல்லாருடைய மனச அவன் வச்சுட்டு இருக்கான் பாருங்க. அதுதான் அங்க பியூட்டி. உங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசை, இந்த மாரி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆசையினுடைய ஒட்டுமொத்த சேமிப்பு கலன் தான் காரண சரீரம். சஞ்சித கர்மா அப்படின்னு நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இப்போ நீங்க என்ன லெவல்ல அப்டேட் ஆகணும்? ஈஸ்வரனுக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனா எனக்கு அந்த தகுதி இல்ல. நான் ஜீவிதத்துல இருக்கிறேன். அப்ப நான் ஜீவனா இருக்கலாமா? ஈஸ்வரனா மாறலாமா? அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி நீங்க கடந்த வகுப்புல எழுப்பும்போது, நம்ம என்ன சொன்னோம்? கடந்த வகுப்புடைய ஹெட்டிங்கே என்ன? ஈஸ்வரனா? ஜீவனா? அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்கன்னா, இங்க குருநாதர் என்ன சொல்லிக் குடுக்குறாரு? நீ ஈஸ்வரனாவும் ஆக வேண்டாம், ஜீவனாவும் ஆக வேண்டாம். நீ சாட்சாத் பிரம்மம். அந்த உணர்வுன்னு நீ உன்னுடைய உண்மை நிலைய உணர்ந்துக்கோ. அதுக்கு தான் உனக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிக் குடுக்குறாரு. அப்ப நாம அத பயன்படுத்திக்கிட்டு நம்மள அப்டேட் பண்ணணும். அப்ப அப்டேட் பண்ணும்போது நம்ம எப்படி இந்த உலகத்த அணுகணும்? சுயநலமா அணுகக்கூடாது. ஏன்னா இங்க காஸ்மிக் யுனிவர்சலா அந்த ஈஸ்வரன் இருக்கிறதுனால, அவன டாமினேட் பண்ண முடியாது நீங்க. நீங்க நான் இப்படிதான் வாழ்வேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் அப்படின்னு சில சிஸ்டத்த நீங்க வச்சுக்கிட்டு வாழ பார்த்தீங்கன்னா, அப்படி வாழ முடியாம உங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும். அத நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவே நீங்க ஈஸ்வரனோட கோஆப்பரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், நியதிக்குள்ள போறீங்க, ரிதம்க்குள்ள போறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தவிர்க்கப்படும். ஏன்னா, நீங்க ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ள வாழ ஆசைப்படும்போது, ஈஸ்வரனுடைய கருணையினால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய சுபிட்சங்கள் அனுபவமாகறத நீங்க பார்க்கலாம். அப்ப அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய தேவதைகளா தான் நாம இங்க உருவ வழிபாடுகள்ல பல தெய்வங்கள வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ பாமரனுக்கெல்லாம் பல தெய்வங்கள் குடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? காளியம்மா, மாரியம்மா, அந்த அம்மா, இந்த அம்மான்ட்டு ஒவ்வொருத்தரும் பாமர மனிதர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் பல தெய்வீக உருவங்கள வழிபாடு பண்றாங்க. அவங்க போய் ஏன் அதனிடத்துல முறையிடுறாங்க? அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போகணும். நாம தனிப்பட்ட முறையில இங்க எதுவும் செய்யறதுக்கு இல்ல. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது நம்மள ஆதிக்கம் பண்ணுது.
அதுக்கு நம்ம அடிபணியணும், அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருந்து வாழணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க இது மாதிரி ஒரு உருவ வழிபாடுகளை, தெய்வீக வழிபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஸோ நம்முடைய முன்னோர்கள், பண்டைய ரிஷிகள் எல்லோருமே காரண காரிய நீதிக்குள்ள கரெக்ட்டா வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப நாம தான் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்துட்டு பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்துட்டதுனால இங்க உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றோம். ஏன்னா உண்மையிலே இங்க உருவமே இல்ல, இறைவன் மட்டும் தான் இருக்கிறான்றோம். ஆனா, இந்த மாரி லெவலுக்கு உயராத மனிதனிடத்துல நீங்க டைரக்ட்டா கடவுள் இப்படித்தான் சொன்னா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப அவனுக்கு ஒரு உருவ வழிபாடு குடுத்து, அந்த உருவ வழிபாடு மேல ஒரு பக்தி, அன்பு குடுத்து, பய உணர்வையும் குடுக்கணும். அந்த பய உணர்வுனால தான் தேவதைகள் எல்லாம் கொடூரமா இருக்கு பாத்தீங்களா? காளி தேவி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே 10 கை, 10 தலை இப்படிலாம் காட்டுறாங்கல்ல கடவுள்கள. அப்ப ஏன் அந்த மாரி கடவுள்கள ஒரு கோரமா நாக்க வெளிய தொங்கி போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி, அப்புறம் ஒரு தலைய வெட்டி கையில புடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி, அப்படியே கையில ஒரு அருவாள்ல அப்படியே ரத்தம் ஒழுகுற மாரி எல்லாம் காளி தேவியுடைய உருவங்கள காட்டுவாங்க. எதுக்காக? மனிதனுக்கு பயம் வரணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா, இல்லன்னா இவன் மனம் போன போக்குல வாழ்வான். சமுதாய சீர்கேட உண்டாக்குவான். அதாவது ஒரு கடவுள் அப்படிங்கிறவர் வந்து கடுமையா தண்டிக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசுலயே குடுக்கல அப்படின்னா, பாமர மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பகுத்தறிவு இல்லாத நிலையில காட்டு மிராண்டிகள் போல வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப காட்டு மிராண்டிகள் போல வாழுகின்ற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? மனிதனை மனிதன் வேட்டையாடி சாப்பிடுற அளவுக்கு போயிடும். அப்படிதான் இருந்தோம். நம்ம பாரம்பரியமே அப்படிதான். ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தோம். அப்புறம் நம்ம பகுத்தறிவு பரிமாணத்துல மேல வந்தோம். சிந்திக்க ஆரம்பிச்சோம். புத்திய விசாலப்படுத்திக்கிட்டோம். விவேகத்தினால விழிச்சுக்கிட்டோம். அப்ப இவ்வளெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது அப்படின்னா, அந்த பரிமாணமும் பயணம் பட்டு மேல வரவே நம்ம வந்து நல்ல உயர்நிலைக்கு வந்துர்றோம். அப்ப இது மாரி நீங்க புரிஞ்சுகிட்டு இங்க வாழணும் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த அடிப்படை விஷயத்த நம்ம இங்க பார்க்கும்போது, பஞ்சபூதங்களுடைய தோற்றம் வந்து ஒரு வரிசை கிரமமா இருக்கு. அதுல ஆகாயம், காற்று, அக்னி, நீர், பூமி அப்படிங்கிற படைப்பினுடைய அடிப்படையில, இங்கு ஸ்தூல உலகம், ஸ்தூல சரீரம் ஆகியவைகள் நமக்கு ஒரு அனுபவ களமாக உருவாகி இருக்கிறது என்பதை இங்க சொல்றாரு. அப்ப உலகம் ஜீவனின் அனுபவத்திற்கு தோன்றி இருக்கிறது. ஜீவன் அவித்தை காரணமாக அதில் சிக்கிக் கொண்டான். அப்ப இதனால் தான் அவனுடைய சம்சார சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்று சொல்றார். சம்சாரம் அப்படின்னா என்ன? பொண்டாட்டியோட வாழ்றதா நினைச்சுக்க கூடாது. இங்க வேதாந்த பாஷையினுடைய சம்சாரம் அப்படிங்கிறது பிறப்பு, இறப்பு. அதாவது நெறைய பேர் சம்சாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, மனைவின்னு நெனச்சுக்கிறாங்க. அது சாதாரண நம்ம தமிழ் வார்த்தையில சம்சாரம் அப்படின்னா மனைவி. ஆனா சான்ஸ்கிரிட்ல இங்க சம்சாரம் அப்படின்னா பிறப்பு, இறப்புன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வார்த்தைகள் வந்து மொழிக்கு மொழி மீனிங் மாறும் இல்லையா? அப்ப அது மாரி நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து சம்சார பந்தம் அப்படின்னா பிறப்பு, இறப்புங்கிற அந்த பந்தத்துக்குள்ள, அந்த சக்கரத்துக்குள்ள மனிதன் சிக்கிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா, இப்ப அவனுக்கு புரியல. வாழ்க்கைன்னா என்ன? இறைவன்னா யாரு? பிரம்மம்னா எப்படின்னு தெரியாததுனால அப்படியே மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுத்துறான். அப்ப அவன் மனித பரிமாணத்துல வந்து உயரணும் இல்லையா? அப்ப அந்த உயர்வதற்கான தகுதி என்ன? அவனுடைய மனம் விசாலமாகணும், விவேகம் வளரணும், ஆணும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படிங்கிறத இங்க ரிஷிகள் வந்து நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப அப்படி புரிஞ்சுகிட்டவன் இந்த உலகம் யாருக்காக? எனக்காக அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் வந்துடும். உலகம் பிறந்தது எனக்காக. படம் எம்ஜிஆர் படத்துல பாட்டு. உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாடுவார் இல்லையா? அது வந்து கண்ணதாசன் பாட்டு தான். அது புரிஞ்சு போயிட்டா, உலகம் பிறந்தது எனக்காக. ஆனா இந்த உலகம் எதற்காக எனக்கு பிறந்திருக்கிறது? என்னுடைய அனுபவத்திற்காக. ஆனால் அந்த அனுபவம் எனக்கு ஏன் சுக துக்கமாக மாறுகிறது? அது என்னுடைய மனோநிலையின் காரணமாக. பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். அதாவது உலகம் பிறந்தது எனக்காக. ஆனா அந்த உலகம் எனக்கு ஏன் சுக துக்கத்தை கொடுக்கிறது? ஏன் எனக்கு சுகம் மட்டுமே தராமல் துக்கத்தை கொடுக்கிறது? அப்படின்னா, அந்த துக்கத்துக்கு காரணம் நாமே தான். சுகத்துக்கு காரணம் நாமே தான். தீதும் நன்றும் பிறர் தருவது கிடையாது. நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன் நம்மகிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம வந்து நல்ல விதமா வாழ்ந்தா நமக்கு நன்மை கிடைக்கும், சந்தோஷம் மனதில் நிறையும். நம்ம தீய விதமா வாழ்ந்தா நமக்கு கஷ்டம் வரும், துயரமான வாழ்க்கையா முடியும். அப்ப இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம நெறைய விஷயங்கள வந்து நீங்க படத்துல பார்த்தீங்கன்னாலே, பேசிக்காவே நமக்கு சினிமாவுல நீங்க போய் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது, கதாநாயகன் நல்லவனா வருவான், வில்லன் கெட்டவனா வருவான். அப்ப நல்லவன் என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுற மாரிலாம் ஆரம்பத்துல இருக்கும். வில்லனால பயங்கர கொடூரமா கஷ்டப்படுத்துவாங்க. வில்லன் வந்து வில்லனை எதிர்த்து கதாநாயகன் போராடி, போராடி தோத்து போவான். அப்புறம் எப்படியாவது வில்லன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பல முயற்சிகள்லாம் எடுப்பான். வில்லனும் கடுமையா அவங்க குடும்பத்த கஷ்டப்படுத்துவான். கதாநாயகன கட்டி வச்சு அடிப்பான். கதாநாயகிய வந்து துன்புறுத்துவான். இப்படியெல்லாம் படம் ஓடும். கடைசியில என்ன ஆகும்? வில்லன் செத்து போயிடுவான். கதாநாயகன் சுபிட்சமா வாழ்வான். அப்ப இப்படித்தானே கதை முடிப்பாங்க. அப்ப இது மாரி வாழ்க்கையும் அப்படிதான். நீங்க வந்து நல்லது செஞ்சா உங்களுக்கு கஷ்டம் வர்ற மாரி தெரிஞ்சாலும், முடிவு என்னவா மாறும்னா, உங்களுக்கு சுபிட்சமா முடியும். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கஷ்டமே வாழ்க்கை கிடையாது. மாற்றம் நடக்கும். ஆனா நம்ம
நேர்மையா இருக்கணுங்கிறத இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா நம்ம அது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்முடைய சாந்தோக்கிய உபநிஷத்து அது அழகா பேசும். அதுக்கு பேர் சத்ராயணம்னு பேரு. சத்ராயணம் அப்படின்னா அந்த சத்தை நோக்கிய பயணம். அது நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்து படிக்கும்போது படிச்சோம், மறந்துட்டீங்க நீங்க நிறைய பேரு. பட் நான் அதை இன்னைக்கு உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். சத்ராயணம் அப்படின்னா அந்த சத்து என்ற அந்த அறிவை நோக்கிய ஒரு பயணம். அதுதான் இங்க மனித பிறவியினுடைய மகோன்னதம். அப்ப இங்க நம்ம அந்த அறிவை நோக்கிய பயணம் நம்ம கரெக்டா அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், நிறைவு, திருப்தி எல்லாமே வந்துடும். அப்ப இந்த உலகம் என்பது என்னுடைய அனுபவத்துக்காக, இந்த உலகம் பிறந்தது எனக்காக, அதில் எதற்காக? என்னுடைய கர்ம அனுபவத்திற்காக. ஆகவே இந்த உலகத்தை நம்ம வெறுக்க வேண்டியது இல்ல. இந்த உலகத்தை எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு, இந்த உலகம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்ல. உலகம் நமக்கு எதிரி கிடையாது. ஆனால் இந்த உலகம் நமக்கு வாழ்வதற்கான களம், வாழ்க்கை களம். அப்ப அந்த வாழ்க்கை களத்துல உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில உங்களுக்கு பாவத்தின் அடிப்படையில கஷ்டங்கள் வந்தாலும் கூட, நீங்க ஏற்கனவே முன் ஜென்மத்துல நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு கஷ்டமான பிறவிங்க, நான் வீட்டுல வறுமையில பிறந்தேன், வறுமையில என்னுடைய வாழ்க்கை ஓடுது, நான் மத்தவங்க மாதிரி ஒரு நல்ல Dress கூட போட முடியல, நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியல அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்களேன். அது எதனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிறப்பு அமைஞ்சதுன்னா, அவனுடைய கர்ம பலனால அவனுக்கு அப்படி ஒரு பிறப்பு அமைஞ்சது. அதாவது முற்பிறவி அவன் செய்த பாவம். நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்க வயித்துல அடிச்சிருப்பான், நிறைய நன்மைகள் செய்யாம வாழ்ந்திருப்பான். அப்ப அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு காட்டுற மாதிரி ஒரு பிறவியை கொடுத்துருச்சு. ஆனா இப்ப கிடைச்ச இந்த மனித பிறவிங்கிறது மனிதனுடைய பிரத்யேக விஷயமே என்ன? அறிவு தானே. அப்ப நான் யார், எனக்கு எதற்காக இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்ட்டு இந்த உலகத்தை அவன் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தான்னா, இங்க நன்மையை நோக்கி அவன் நகர்ந்தா போதும். எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற தெளிவு அவனுக்குள்ள வந்தா போதும். அவனுடைய வாழ்க்கையில தானாவே சுபிட்சம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில தானாவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப தானா அவன் வாழ்க்கையில கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கிறத நம்ம நடைமுறையில பார்க்க முடியும். அப்ப நாம இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சாதனை எங்கே இருக்கு? இந்த சாதனைங்கிறது நம்ம இந்த உலகத்தை மாற்றுவதில் இல்ல, அல்லது நம்முடைய அனுபவத்தை மாற்றுவதில் அல்ல, அனுபவிப்பவனை விசாரிப்பதில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க முனிவர்கள் சொல்றாங்க. ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனித பிறவியினுடைய மகோன்னதமே என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த உலகத்தை எல்லாரையும் மாத்திடலாமா? அது முடியாது. சரி, அப்ப இந்த உலகத்துல சுக துக்கத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்து முடிச்சிடலாமா? அதுவும் தேவையில்ல. அப்ப இந்த உலகம் இருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த உலகம்ங்கிறது என்ன அப்படிங்கறத விசாரிப்பதில தான் நம்முடைய அனுபவமே இருக்குங்க. அப்ப இந்த உலகம்ங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க விசாரித்து பார்த்தா, உங்களுடைய விவேகம் உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டிக் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்க உலகம் உங்க கையில இருக்கும். அப்ப உன் வாழ்க்கை உன் கையில். அப்ப உங்க வாழ்க்கையை இன்னொருத்தன் டியூன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னொருத்தர்கிட்ட தான் நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சு வாழ்றோம். பெரும்பாலான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு கட்டுப்பாட்டுல இருப்போம். ஒண்ணு வீட்ல அப்பா, அம்மா கட்டுப்பாடு, இல்லன்னா பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் கட்டுப்பாடு, அலுவலகத்துல மேனேஜர் அல்லது முதலாளியினுடைய கட்டுப்பாடு, சில பெண்களுக்கு குடும்பத்துல கணவன் கட்டுப்பாடு. இப்படியே ஏதேனும் ஒரு வகையில கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு அடிமை வாழ்க்கைக்குள்ள நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்ப தெரிஞ்சுக்க முடியுங்க? சராசரியா வாழ்ந்தா தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது இப்ப எல்லா கேட்டகரியும் நம்ம இருப்போம். ஒரு பெண்மணினா கணவனுக்கு கட்டுப்பட்டவளா இருப்பான். ஒரு உத்தியோகஸ்தனா ஒரு முதலாளிக்கு கட்டுப்பட்டவனா இருப்பான். ஒரு மாணவன்னா ஆசிரியருக்கு கட்டுப்பட்டவனா இருப்பான். ஒரு மகன் அப்படின்னா தகப்பனுக்கு கட்டுப்பட்டவனா இருப்பான். அப்ப எல்லாருமே ஒரு வகையில நம்ம கட்டுப்பட்டு வாழ்கிறோம் அப்படின்னா, இந்த கட்டுப்பாடு ஏன்? எதனால் நாம இங்க கட்டுண்டு கிடக்கிறோம்? அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ள ஒரு சுய விசாரணை செய்யணும்ல. ஆனா அத நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு அப்படியே பழகியாச்சு. அடிமை வாழ்க்கையே பழகிடுச்சு. அது நம்ம அன்பு அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கிறோம். ஆனா விசாரணை பண்ணி பார்த்தா, இங்க அன்பு வேற, அடிமை வேற. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அத கொஞ்சம் நம்ம திருத்திக்கிட்டு வாழ்ந்தா சுகமா வாழ முடியும். அப்போ இந்த உலகம் நம்முடைய அனுபவத்துக்காக வந்திருந்தாலும், அந்த அனுபவங்கள நாம பார்த்து மாற்றம் செய்வதற்கான தனி தகுதி நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில்ன்னு சொல்றோம். அதுக்கு பேர் தான் விவேகம்னு சொல்றோம். அப்படிங்கிறத இந்த இடத்துல வித்யாரண்யர் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இந்த செயல்ல புரிய வைக்கிறார். அடுத்தது 19. சத்வாம் சைஹி பஞ்சாபிஸ்தேஷாம் கர்மாந்திரிய பஞ்சகம் ஸ்தோத்ர த்வக் அக்ஷி ரக்ஷண கிராணாக்யாம் உபஜாயதே. இங்க என்ன சொல்றாருன்னா, சத்வாம் சைஹி பஞ்சபிஸ்தேஷாம், அதாவது சத்துவ குணத்தின் பகுதிகளாக 5 பூதங்கள். அந்த 5 பூதங்களினுடைய அடிப்படையில 5 ஞான இந்திரியங்கள் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்ன? காது, கண்ணு, நாக்கு, மூக்கு, அப்புறம் தோல். இதுதான் நம்முடைய
ஞான இந்திரியங்கள். ஏன் இதுக்கு ஞான இந்திரியங்கள் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கண்கள் வழியா ஒரு காட்சிய காண்றீங்க அப்படின்னா, அதன் வழியா உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். என்ன ஞானம்? இப்ப கண் ஒரு பொருள பாக்குது அப்படின்னா, அது பேனாவா? அப்படின்னா, ஆமாம் இது பேனா. இன்னொரு பொருள பாக்குது, இது பென்சிலா? ஆமாம் இது பென்சில். அப்படின்னு நீங்க பகுத்து, பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம், உங்களிடத்துல சுய அறிவாக இருந்தாலும் கூட, அதை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு கருவி தான் உங்க கண்ணு. அப்ப அதனால இது ஞான இந்திரியங்கள். அப்ப காது எப்படிங்க ஞான இந்திரியங்கள் ஆகும் அப்படின்னா, இப்ப எது நல்லது, எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப காது வழியா நீங்க இந்த மாரி அத்தியாத்ம ஞானத்த கேட்கிறீங்க. அப்போ உங்களுக்கு புரியுது. ஓ! இந்த ஞானம் வந்து நமக்கு நல்வழியில நம்மள கொண்டு போகுது. அப்ப இது நல்லது. அதுவே நீங்க வந்து எப்படிலாம் ஏமாத்தி வாழ்றது அப்படின்னு அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. நீங்க வந்து வாழ்க்கையில கெட்டவனா எப்படி வாழலாம்? இந்த சமுதாயத்த எப்படியெல்லாம் அழிச்சு முன்னேற முடியும்? அதுக்குன்னே வந்து தீவிரவாதிகள் கிட்ட போய் நீங்க படிக்கலாம். பாடம் இருக்குங்க. தீவிரவாதிகளுடைய கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னா, உங்கள சின்ன குழந்தையிலே கொண்டு போய் அங்க சேர்த்துடுவாங்க. சேர்த்துன உடனே நீங்க எப்படி தீவிரவாதியா மாறுறது? பின்னாடி நீங்க எப்படி வந்து அந்த மனித வெடிகுண்டா மாத்திக்கலாம் உங்கள அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. அப்ப நாம இங்க தீர்மானம் பண்ணிக்கலாம்ல. அதாவது நமக்கு நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற தகுதி நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நீங்க எந்த கோர்ஸ் போலாம்? தீவிரவாதி கோர்ஸ்ல போய் நம்ம வந்து மனித வெடிகுண்டா மாறிக்கலாமான்னா, அதுவும் நீங்க படிக்கலாம். இல்ல நான் என்னை யார் என்று தெரிந்து இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழலாமான்னா, இதையும் நீங்க படிக்கலாம். அப்ப இந்த 2 ஆப்ஷன் உங்ககிட்டயே குடுத்திருக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷனுக்கான கருவிகள் என்ன தெரியுமா? உங்க உடம்பே தான். உங்க உடம்பே தான் அதுக்கான கருவி. அதுல இருக்கிற புலன்கள். அப்ப அந்த புலன்கள்ல இருக்கிற கண்ணு நல்லத பார்க்கலாம், கெட்டத பார்க்கலாம். காது நல்லத கேட்கலாம், கெட்டத கேட்கலாம். மூக்கு நல்லத நுகரலாம், கெட்டத நுகரலாம். அப்ப இந்த புலன்கள் அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில இருவேறு பாடுபாடுகள் காணப்பட்டாலும், உங்களுக்கு எது வேணுங்க? கெட்ட வாடை வேணுமா? நல்ல வாடை வேணுமா? நல்ல வாடையும், கெட்ட வாடைக்கும் வித்தியாசம் தெரியணுமா? வேண்டாமா? அப்ப நல்லத பார்க்கலாமா? கெட்டத பார்க்கலாமா? நல்லத கேட்கலாமா? கெட்டத கேட்கலாமான்னு நீங்க பகுத்து பார்க்கிற பகுத்தறிவு நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, இத நம்ம புரிஞ்சுகிட்டு வாழ்றது தான் நம்முடைய ஞானமே இருக்கு. அப்படிங்கிறத ஞான இந்திரியங்களுடைய அடிப்படையில, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில உண்டாகி இருக்கிற 5 இந்திரியங்கள இங்க ஹைலைட் பண்ணி காட்டுறாரு இந்த மந்திரத்துல. அப்ப அந்த 5 பஞ்சபூதங்களுடைய சத்துவ குண பகுதிகள்ல இங்க வரிசையாக ஞானேந்திரியங்கள் 5ம் உண்டாகியது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஞான இந்திரியங்கள் 5ம் நம்ம இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, காது, கண்கள், நாக்கு, மூக்கு, நம்முடைய தொடு உணர்வாகிய தோல். அப்ப இங்க இந்த இடத்துல வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களோட அடிப்படையில குணபேதங்கள்னால பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில மாறுபாடுகள் உண்டாகி இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த உடம்பு வந்து 5 பூதங்களுடைய சேர்க்கை. அப்ப பூதம் அப்படின்னு பார்த்தா ஆகாயம், காற்று, அக்னி, நீர், பூமி. அப்ப ஞான இந்திரியங்கள்னு பார்த்தா காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்னு பார்த்தோம். அப்ப செயல்பாடு அப்படின்னு பார்த்தா காது என்ன பண்ணுது? வெளிப்புற சப்தங்களை கேட்குது. கண் என்ன பண்ணுது? வெளிப்புற ரூபங்களை பார்க்குது, உருவங்களை பார்க்குது. நாக்கு சுவைக்குது. மூக்கு மனதை நுகர்கிறது. தொடு உணர்வாகிய நம்முடைய தோல் வந்து என்னன்னு தொற்று உடனே புரிஞ்சுக்கிறோம். அது நம்முடைய தொடு உணர்வு. அப்ப இந்த செயல்பாடுகள் ஞான இந்திரியங்களுடைய வரிசையில இப்படித்தான் நம்மிடத்துல இருக்கிறது என்று இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்ப இந்த பூத இந்திரியத்தினுடைய தொடர்பு வந்து மிகவும் தத்துவ ரீதியாகவும் மிகவும் துல்லியமானதாகவும் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அதாவது உலகமும் உடலும் அறிதலுக்கான கருவிகள், அவைகள் அனைத்தும் இந்த பிரகிருதியினுடைய விளைவுகள் அப்படிங்கிறத இங்க ஆழமா புரிய வைக்கிறார். வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த உலகம், இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற இந்த உடல் மனசு அதுதானே ஆத்மாவினுடைய ஊடகம்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல ஆரம்பத்திலேயே நான் அந்த விஷயத்த உடைச்சேன். உங்களுக்கு எப்படி உடைச்சேன்னா, ஆத்மா வந்து ஒரு சூட்சும சக்தி, அது ஒரு அறிவு சக்தி. அது தன்னை பார்க்க விரும்புதுன்னா, அது ஒரு ஊடகத்த உண்டு பண்ணும். அந்த ஊடகம் அதுவே உண்டாக்குற ஊடகம். அதுதான் இந்த உடலும், மனசும். அப்ப அது உண்டாக்கிய இந்த உடலும், மனதையும் கொண்டு இந்த உலகமே உண்டாக்கப்பட்டுடுச்சு. அப்ப இந்த உலகம் எப்படி அந்த உடலும், மனது இடத்துல உண்டானது? அந்த உடலுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது இல்லையா? இது பேனா, இது பென்சில், இது சூரியன், இது சந்திரன் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம இடத்துல இந்த பிரம்மாண்ட உலகமே, இந்த பிரபஞ்சமே உண்டாக்கி விட்டது. ஆனா, அவற்றை அறிகின்ற சைத்தன்யம் இருக்கு இல்லையா? அறிவு. அது மட்டும் அதில் சம்பந்தப்படாமல் அதிலிருந்து தனித்து இருக்கிறது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அப்ப நாம இந்த அடிப்படையில பார்க்கும்போது, இங்க நம்ம போன்ற சாதகர்களுக்கான உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இந்திரியங்கள் நான் கிடையாது. காது கேட்கலாம், கண் பார்க்கலாம். ஆனால் அவற்றை அறியும் நான் அந்த இந்திரியம் அல்ல. அப்ப இந்திரிய கருவிகள் வந்து பழுதானால் பயன்பாடு குறையலாம். ஆனால் அதை பயன்படுத்தவன் குறைய மாட்டான் இல்லையா? அப்ப இங்க
எப்பயுமே பயன்படுகின்ற கருவியை வச்சு நான் என்ற தீர்மானத்துக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா நான் என்ற தீர்மானத்துக்கு நீங்க ஒரு கருவியை வச்சு இந்த கண்ணு தான் நான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா கண்ணு குருடானவன்லாம் அவன் வாழ முடியாம போயிடும்ல. ஆனா அவன் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான். காது தான் நான் ஒருத்தன் முடிவு எடுத்தான்னா காது இல்லாதவன்லாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான். அப்ப செவிடனும் வாழலாம், குருடனும் வாழலாம். ஆனா அந்த வாழ்க்கைக்கான புலன்கள் அடிப்படையில இந்த உடம்புல என்ன உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த உணர்வு இருக்கிறதுனால தான். இதுவும் அருமையா ஒரு கதை இருக்கு. சாந்தோக்கிய உபநிஷத்திலே நம்ம அதை பார்த்தோம். இந்த 5 புலன்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. அப்ப நீ வந்து கண்ணு பெருசா, காது பெருசான்னு அதுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அப்ப கண்ணு சொல்லுது, நான் இருக்கிறதுனால தான் நீ எல்லாத்தையும் பார்க்குற அப்படிங்குது. காது இல்ல, இல்ல நான் இது இன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தானே நீ உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்படின்னு இதுக்குள்ள சண்டை. அப்ப கடைசியில இதுக்கெல்லாம் சண்டை போட்ட உடனே இந்த சுவாச காற்று என்ன பண்ணுது? மூச்சு. சரி நான் கொஞ்ச நேரம் அப்ப ஓய்வு எடுக்கலாம். யாராவது ஓய்வு எடுத்தா எது உண்மைன்னு தெரிஞ்சிடும்ட்டு கண்ணு என்ன பண்ணுது? கண்ணு தெரியாத மாரி மாறிக்குது. ஆனா கண்ணு தெரியலனாலும் அந்த ஆள் வந்து இயங்குவான். அப்புறம் அந்த கண்ணு புரிஞ்சுக்குது. ஓ! நான் இல்லன்னாலும் இவனால இயங்க முடியும் போல இருக்கு. அப்ப வந்து நம்ம டம்மி தான் அப்படின்னு அந்த கண்ணு புரிஞ்சுக்குது. அப்ப காது என்ன சொல்லுது? நான் தான் முக்கியமான ஆளுங்குது. சரி நீ முயற்சி பண்ணி பாரேன்னு சொல்லும்போது காது கேட்காம பண்ணிடுது. அவன் காது இல்லன்னாலும் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதையும் பாக்குதுங்க. அப்ப இந்த 5 புலன்களும் ஒரு தீர்மானத்துக்கு வருதுங்க. ஓ! நான் இல்லன்னாலும் அவன் வாழ்வான். நீ இல்லன்னாலும் அவன் வாழ்வான். அப்ப யார் இல்லாம போனா அவன் வாழ மாட்டான்? அப்ப மூச்சு சொல்லுது. இப்ப நீங்க எல்லாம் இல்லாம போனாலும் நான் இல்லாம போயிட்டா இவன் வாழ மாட்டாங்குது. அதுங்க நம்ப மாட்டேங்குது. சரி இரு இப்ப நான் கொஞ்சம் வெளிய போறேன்னு சொல்லிட்டு அந்த சுவாசம் வெளியேறின உடனே உள்ள வரல. அப்பதான் இந்த புலன்கள் பூரா துடிக்குது. ஐயையோ! எனக்கு கண்ணு மங்குது, காது அப்படியே டல் ஆகுது. சீக்கிரம் வா! நான் போயிடுவேன் போல இருக்கு. அப்படின்ட்டு உடனே சுவாசத்த கூப்பிடுது. அப்ப சுவாசம் இல்ல அப்படின்னா, உயிர் இல்ல அப்படின்னா, இங்க எந்த புலன்களும் இயங்காது. கண்ணு பார்க்காது, காது கேட்காது, நாக்கு சுவைக்காது. அப்ப இந்த புலன்கள் எல்லாம் வேலை செய்யணும்னா இந்த உடம்புல, அதுக்கு ஆதாரமான சுவாசம் இருக்கணும், உயிர் இருக்கணும், உணர்வு இருக்கணும். அப்ப இங்க அந்த உணர்வு தான் பிரதானம். அதுதான் இங்க இந்த உடம்பையே ஆதிக்கம் செலுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப உண்மையிலேயே நான் இந்த புலன்களானா இல்ல. இவைகள் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடுதுல்ல. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வராரு. அதாவது ஞான இந்திரியங்கள் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இந்திரியங்கள் நான் அல்ல. அப்ப இங்க செவிகளோ, கண்களோ அதை அறியும் கருவிகள் தான். நான் அவற்றின் செயல்களை அறிகின்ற சாட்சி அப்படின்னு இங்க அருமையா புரிய வைக்கிறார். இதுதான் இங்க விவேகம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 20. தைரந்த கரணம் சர்வைகி விருத்தி பேதேன தத் த்விதா மனோ விமர்ச ரூபம் சாத் புத்திஹி ஷான் நிச்சயாத்மிகா. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவைகளால் அந்த அந்தக்கரணம் உண்டாகி இருக்கு இல்லையா? அதாவது ஞான இந்திரியங்கள். அந்த அனைத்தினாலும் உள்ளே இயங்குகின்ற அந்த அந்தக்கரணம் அதன் செயல்முறைகளின் வேறுபாட்டினால் இருவகையாக விளங்குகிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். அந்த ஞான இந்திரியங்கள் வந்து கண்கள், காது, மூக்கு, நாக்குன்னு எல்லாமே இருந்தாலும், அது அடுத்த நிலையாகிய அந்தக்கரணத்தினுடைய நிலைப்பாட்டோட இணைஞ்சு 2 வகைகள்ல உண்டாகுது. அது என்னன்னா, சிந்தனை செய்யக்கூடிய அதாவது ஆலோசனை செய்யக்கூடிய மனசாகவும், தீர்மானம் செய்யக்கூடிய புத்தியாகவும் இங்க மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத அடுத்த இந்த மந்திரத்துல புரிய வைக்கிறார். இந்த இந்த இடத்துல விஷயம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தைரந்த கரணம் சர்வைகி விருத்தி பேதன தத் திவிதா 2 விதமாக மாறுகிறது. அது மனசு, புத்தி என்ற அடிப்படையில உள்கருவியாக அந்த கரணங்களாக இருக்கிறது. ஏன்னா இங்க வந்து புலன்கள் இயங்கினாலும் மனசு, புத்தி அதை இருந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். மனசு இல்லாம நீங்க வந்து கண் வழியா ஒரு விஷயத்தை ஒரு காட்சியை பார்த்தா அது பேனாவா பென்சிலான்னு எப்படி தெரியும்? அப்ப மனசு தான் இதை வந்து பேனா பென்சில் அப்படிங்கிறத பதிவு பண்ணும். அப்படி பதிவு பண்ண பிறகு அந்த பதிவு 2 ஒரே இடத்துல தானே மனசுல தானே பதிவாகுது. ஆனா ஒரே இடத்துல மனசுல பதிவானாலும் அதை பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவும் நம்மிடத்திலே இருப்பதனால அதுக்கு பேரு புத்தி. அப்ப எப்போ நாம வந்து பேனாவை காட்டினாலும் இது பேனான்னு தான் சொல்லுவோம், பென்சிலை காட்டினாலும் இது பென்சில் தான் சொல்லுவோம், மாத்தி சொல்ல மாட்டோம். அப்ப இந்த இந்த பதிவு நம்ம இடத்துல ஒரு தடவை பதிவானா போதும். ஆனா எப்போதும் அதை பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம் மாறாது. அப்ப இதுதானே நமக்கு அந்த தீர்மானமா உறுதியா இது இது இன்னதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு சக்தி. அப்ப அதுதானே புத்தி சக்தி. அது ரொம்ப முக்கியங்கிறாரு இங்க. அந்த கரணத்தினுடைய அடிப்படை விஷயமாகவே இங்க மனசு புத்தி இருப்பதினால்தான் இந்த புலன்களுக்கும் இந்த உடம்புக்கு வேலை. இல்லைன்னா இந்த மனசும் புத்தியும் இல்லைன்னா அவன் மனிதனா பிறந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதுக்குதான் நம்ம ஏற்கனவே உதாரணம் எல்லாம் சொல்லிட்டோம். அதாவது மிருகங்களுக்கெல்லாம் வந்து மனசு பெருசா வளரல. அதனால அதுக்கு புலன்கள் இருந்தாலும் நுகர்வு மூலமா தான் அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஒரு நாயோ ஒரு பசுவோ அப்படியே போகும், மூந்து பார்க்கும், அது ஒரு முடிவுக்கு பண்ணும், இது வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணும். ஆனா மனிதர்களாகி நாம வந்து மூந்து பார்த்து
ஒரு தீர்மானம் பண்ணணுமா? வேண்டியதில்லை. நம்ம கிட்ட புத்தி இருக்கு. அப்ப புத்தியினால நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம். அவ மிருகம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பகுத்தறிகின்ற தன்மை கிடையாது. புலன்களுடைய அடிப்படையில மட்டும்தான் அவைகள் வாழும். ஆனா மனிதனிடத்துல பகுத்தறியும் தன்மை இருக்கு. அப்ப அதனால அவன் புத்திசாலித்தனமா வாழலாம்ல. அப்ப இங்க தான் நம்ம மனித பிறவினுடைய சிறப்பு தெரிய வருது. அப்ப இங்க மனிதனாக பிறப்பதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, புத்திசாலித்தனம். அப்ப அந்த புத்திசாலித்தனமா இருக்கிறவன் தான் வாழ்க்கையில அவன் நினைச்சத அவன் இலக்க அடைய முடியும். இல்லன்னா வாழ்றது வேஸ்ட்டா போயிடுது இல்லையா? இப்ப நெறைய பேர் நீங்க வாழ்க்கையில பார்க்கலாமே. புத்திசாலிகளுடைய வாழ்க்கைக்கும், புத்தி இல்லாதவனுடைய வாழ்க்கைக்கும் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அந்த புத்திசாலித்தனத்த நம்ப தீர்மானிக்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியின் அடிப்படையில தீர்மானிக்கிறோம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. அன்றைக்கு உண்மையான ஞானத்தினால அவன அறிவாளியா மாத்துனாங்க. இன்றைக்கெல்லாம் மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு எப்படி மக்கப்ல போயிடுச்சு இல்லையா? அப்ப மக்கப் பண்ணதுல ஒருத்தன் நல்லா மக்கப் பண்ணிட்டானா அவன் நல்ல மாணவன். சரியா ஒருத்தன் மக்கப் பண்ண தெரியலன்னா அவன் சாதாரண முட்டாள் அப்படிங்கிற மாரி இவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. அதன் அடிப்படையில தேர்வுகள வைக்கிறாங்க. அந்த தேர்வுல இவன் உள்ள படிச்சதெல்லாம் வாந்தி எடுத்துட்டு வந்தான்னா அவனுக்கு முதலிடம் குடுத்துடுறாங்க. இவன் சுயமா சிந்தனை பண்ணி இதுல ஏத்துக்க முடியாதுன்னு இவன் முடிவு எடுக்கிறவன பின்தங்க வச்சிடுறாங்க. அப்ப இந்த நிலையில நம்முடைய கல்வி முறையிலுடைய தோல்வி என்ன ஆகுது? வாழ்க்கை முறையே தடுமாற்றமா இருக்குல்ல. எத்தனை பேரை பார்க்கிறோம். அப்ப இதுதான் பிரச்சனை. அத பத்தி அருமையா ஒரு வீடியோ குடுத்திருந்தேன். நீங்க அத பார்த்தீங்களான்னு தெரியல. நம்முடைய குருகுல வாழ்க்கையை மெக்காலே கல்வி திட்டம் எப்படி ஒழிச்சது அப்படின்ட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். அத பார்த்திருந்தீங்கன்னா அதுல அந்த சாமியார் அருமையா பேசுவார். கம்ப்ளீட் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் குடுத்தாரு. எப்படி இந்த சனாதன தர்மத்துல ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் பண்ணாங்க. எப்படி அவங்களுடைய விஷயத்த மெக்கால எஜுகேஷன் சிஸ்டத்த நமக்குள்ள கொண்டு திணிச்சாங்க. நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை ஏன் தூக்குனாங்க? ஏன்னா நாம மெச்சூரிட்டியா மாறிட்டோம்னா அவங்களால நம்மள அடிமைப்படுத்த முடியாதுங்கிறனால அத திட்டமிட்டு செய்தாங்கங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப கிளியரா அவரு பேசினாரு. அது ரொம்ப அருமையா அவர் சொன்னாரு. அதனால அந்த வீடியோவ நீங்க பாருங்கங்கிறதுக்காக தான் நம்ம குரூப்ல குடுத்திருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்திருந்தீங்கன்னா நல்ல தெளிவு கிடைக்கும். அதனால அது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இங்க இந்த இடத்துல என்ன புரிய வைக்கிறார் வித்யாரண்யர் அப்படின்னா, மனிதன் மகத்தானவனா மாறி இருக்காங்கிறதுக்கு அடையாளமே புத்திசாலித்தனம்ங்கிறத சொல்றாரு. அப்ப இங்க வித்யாரண்யர் இந்திரியங்களின் ஆதாரமாக உள்ளே இயங்குகின்ற அந்த கரணம் என்பது எப்படி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது அது உள்கருவி. ஆனால் அதுவும் சைத்தன்யம் அல்லன்னு தான் சொல்றாரு. ஏன்னா புத்திசாலித்தனம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுவே ஆத்மான்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த புத்திசாலித்தனமே அந்த ஆத்மாவினுடைய இருப்புனால பிரதிபலிக்கிறது தான். அப்ப அதனாலதான் அந்த மனசு நினைக்குது, சந்தேகிக்குது, தீர்மானிக்கிறதுங்கிற நிலைப்பேதங்களுக்குள்ள மாறி மாறி வருது. ஒரே மனசுதான் ஒரு விஷயத்த நினைக்கும், அந்த விஷயத்தின் மீது சந்தேகப்படும், அப்புறம் அது சந்தேகப்பட்டு அது சரியா தவறா அப்படின்னு ஒரு தீர்மானமும் எடுக்கும். அப்ப இதுக்கு என்ன தேவைப்படுது? மனசு, புத்தி தேவைப்படுது. அப்ப இந்த ஒரே கருவிதான் பல செயல்களை செய்யுது. ஏன்னா அது மனசுங்கிற ஒரு நிலையிலிருந்து புத்தியாவும் பரிணமிக்குது. அப்ப இங்க ஒரே விஷயம் இப்படி மாறி மாறி மாற்றத்துக்கு உட்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனம், புத்தி அப்படிங்கிறது இரண்டும் விருத்திகள் தான். அதாவது மனதினுடைய சேகரிக்கப்பட்ட எண்ணங்கள்னால இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கரணம்ங்கிறது மனசு, இந்த விமர்சனம், சிந்தனை, சந்தேகம், எண்ண ஓட்டம் இதுல எல்லாம் இருக்குது. மனசு எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்தை பத்தி விமர்சனம் பண்ணும், அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்தனை பண்ணும், அப்புறம் அந்த விஷயம் சந்தேகப்படும், அந்த விஷயம் சரியா இல்லையான்னு சந்தேகப்படும். இப்படி எண்ண ஓட்டங்களுடைய தொகுப்பாக மனசு இருக்கு. ஆனா புத்தி எப்படின்னா அந்த எண்ண ஓட்டங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் ஏன் எழுகின்றது என்று அதை ஆராய்ந்து பார்க்கும். அப்புறம் இந்த சிந்தனை சரியா தவறா அப்படின்னு சிந்தித்து பார்க்கிற நிகழ்வுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுக்கும். அப்ப புத்தி என்பது தீர்மானம், நிச்சயம், இது இப்படித்தான் என்ற ஒரு உறுதியை உண்டு செய்கின்றது. ஆகவே ஒரே உள்கருவி செயலின் அடிப்படையில் 2 பெயர்கள் பெறுகிறது என்று இந்த இடத்துல இந்த செய்யுள்ல சொல்றார். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சிந்திப்பதும் தீர்மானிப்பதும் 2ம் நீ அல்ல, அவைகள் அந்த கரணத்தின் விருத்திகள் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மனசு தான் அதை சிந்தனை பண்ணுது, அதுக்கான ஒரு முடிவு எடுக்குது. ஆனா அந்த மனசே தான் அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுது. ஆனா அந்த வாழ்க்கையை வாழ்கின்றவன் நீ கிடையாது. அப்ப அந்த மனோவிருத்திகள் கொண்டவன் நீ கிடையாது. நீ யார் அப்படின்னா அவற்றை அறிகின்ற சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிறாரு. அப்ப நாம அந்த சாட்சி சைத்தன்யமா அந்த அனைத்தையும் அறியும் அறிவாக நாம் இருக்கிறோம் என்பது இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீ சிந்தனை அல்ல, தீர்மானமும் அல்ல, ஆனால் அவற்றை அறிகின்ற அறிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நிலையை நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்க. அப்ப இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன? என் மனசு எப்பவுமே ஒரு குழப்பமா இருக்குங்க, எதுலையுமே ஒரு நிலைப்பாடு கொள்ள மாட்டேங்குது, ஆசிலேஷன் மைண்டாவே இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலை உன்னுடைய நிலை அல்ல, அது உன்னுடைய இயல்பு அல்ல, அது மனோவிருத்தியின் நிலை என்பது உங்களுக்கு புரியணுங்கிறாரு. இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா,
உங்க மனசு தான் என்ன குழப்பமா இருக்குன்னு சொல்லி சொல்லி ஏமாத்துது உங்கள. அப்ப அந்த நிலை வந்து உங்களுடைய இயல்பு கிடையாது. உங்களுடைய சுபாவம் கிடையாது. அது மனதின் விருத்தி. அப்ப அது மாரி நான் முடிவு செய்தேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது இல்லையா புத்தி. இந்த விஷயத்த நான் தாங்க முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. அது யார் அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பாருங்களேன். அந்த முடிவு செய்தது புத்தி. ஆனால் அதை அறிந்து கொண்டது நீங்க. அப்ப இந்த வேறுபாட்டை தெளிவாக பார்ப்பது தான் இங்கு விவேகம். அப்ப இந்த விவேகம் என்ன செய்யணும்னா, மனசு, புத்திய கையாள தெரிந்து கொள்ளணும். அந்த கையாள தெரிந்தவன் தான் இங்கு விவேகி. அப்ப நாம இங்க செய்ய வேண்டிய சாதனை என்ன? இந்த இடத்துல வந்து இப்போ இந்த செயல் வடிவத்துல பார்க்கும்போது, இங்க மனசு, புத்திங்கிற 2 விஷயங்கள் நம்மை வழி நடத்துதுன்னு நம்ம புரிஞ்சுட்டோம். அதன் அடிப்படையில புலன்கள் இயங்குது. அப்ப இந்த உடம்பு அதனால கட்டுப்பாட்டுல காரியம் மாற்றிக் கொண்டிருக்கு. அப்ப நாம என்ன சாதனை இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை நிறுத்துவதற்கான சாதனை கிடையாது. எண்ணங்களை அழிப்பதற்கான சாதனை கிடையாது. எண்ணங்களை அறியும் நிலையிலே, அதை அறிபவனாகிய நான் உண்மை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் அவங்க உண்மையான சாதனை. ஏன்னா இங்க மனசும், புத்தியும் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய விருத்திகள் படி வாழ்க்கையை வாழும். ஆனா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத நம்மிடத்தில் இருக்கிற நம்முடைய சுய அறிவினால நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு எல்லாம் புரிய வரும். அப்ப என்ன நமக்கு இங்க எண்ணம் எழுகிறது, தீர்மானம் வருகிறது. ஆனால் அவைகள் வரவும், போகவும் செய்கின்றன. நான் அவற்றை அறிகின்ற மாறாத சாட்சி அப்படிங்கிறது தான் இங்க தத்துவ விவேகமா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே வந்து தத்துவ விவேக பிரகரணம். முதல் டாபிக் வந்து வித்யாரண்யருடைய ஃபர்ஸ்ட் டைட்டிலே நான் சொல்லிட்டேன். இது வந்து தத்துவ விவேக பிரகரணம். அப்ப இங்க முதல்ல தத்துவத்தை அவர் சொல்லும்போது விவேகத்தின் அடிப்படையில பேசிக்கிட்டு வரார். அப்ப இங்க எண்ணம் எழலாம் அல்லது புத்தியினால் ஒரு தீர்மானம் வரலாம். ஆனால் அப்படி வந்து போகின்ற விஷயங்கள் நான் கிடையாது. அவற்றை எல்லாம் அறிகின்ற என்றும் மாறாத சாட்சிங்கிறார். ஏன்னா எண்ணமும் மனசும் வந்து வந்து போகும். ஆனா அறிவு ஆத்மா வந்து வருவதும் இல்லை போவதும் இல்லை. அது மாறாத சாட்சி அப்படிங்கிறது தான் இங்க இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளா நம்ம பார்க்கணும். அடுத்தது ஸ்லோகம் 21. ரஜோம்சைஹி பஞ்சபிஸ் தேஷாம் கிரமாத் கர்மேந்திரியாணி தூ வாக்பாணி பாத உபாயு உபஸ்தா அபிதானி ஜஜ்னிரே. இங்க அருமையா அடுத்த கர்மேந்திரங்களை எடுத்துக்கிறாரு. அடுத்த பாயிண்ட்க்கு வந்துட்டாரு. என்ன சொல்றாருன்னா, அதே 5 பஞ்சபூதங்களுடைய ரஜஸ்ங்கிற ரஜோகுண பகுதிகளாக கர்மேந்திரியங்கள் என்ற செயல் உறுப்புகள் உண்டாகியது அப்படின்ட்டு அடுத்த டாபிக் வந்துட்டாரு. இப்ப ஞான இந்திரியங்களை பார்த்தோம். ஞான இந்திரியங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அதான் கண்ணு, காது, மூக்கு அப்படிங்கிற 5 புலன்களையும் பார்த்தோம். அப்புறம் மனசு, புத்தி அப்பயும் பார்த்தோம். அது 7 தத்துவங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப கர்ம இந்திரியங்களான 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேச்சு, கை, காலு, மலவாய், இனப்பெருக்க உறுப்பு ஆகியவைகள் எல்லாம் 5 கர்ம இந்திரியங்கள், செயல் உறுப்புகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த செயல் உறுப்புகள் மூலமா செயல்படுவோம். கையை வச்சு சில பொருள்களை எடுப்போம், காலை வச்சு நடப்போம், மலவாயில ஆசன கழிவு, பிறப்புறுப்புல குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செயல்படுதல் இருக்கு. அதனால செயல் உறுப்புகள். வாயுங்கன்னா வாய் வழியா பேசுறோம், பேச்சு வருது. அப்ப வாக்கு. இது மாதிரி இந்த 5 பூதங்களினுடைய ரஜஸ்ங்கிற ரஜோகுண பகுதியினால 5 கர்ம இந்திரியங்கள் உண்டாகின அப்படிங்கிற அருமையான விளக்கத்தை இந்த செயல்ல கொடுக்கிறார். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துவ அம்சம் ஞானேந்திரங்களை பார்த்தோம். இப்ப ரஜஸ் அம்சம் வந்து கர்மேந்திரங்கள்ல பாத்துறோம். ஏன் ரஜஸ் அப்படின்னா, ரஜஸ் அப்படின்னாலே அங்க செயல், இயக்கம், முயற்சி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 3 குணபேதங்களுடைய தன்மையை நம்ம வந்து எப்படி பார்த்தோம். சத்துவம் அப்படின்னா அது ஒரு அமைதி, சாந்தி நிலை. ஆனா ரஜஸ்ன்னா எப்பயுமே சும்மா இருக்காது. ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும், இயங்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அப்ப அதனால கர்ம இந்திரியங்கள் என்ன பண்ணும்னா சும்மாவே இருக்காது. வாயின்றதா பேசிக்கிட்டே இருக்கும், காலுன்றதா நடந்துகிட்டே இருக்கும், கையின்னா எதையாவது பிடிங்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கையை கூட சும்மா வச்சுக்கவே மாட்டோம். எதையாவது ஒண்ணு அதை பார்க்கலாம், இதை பண்ணலாம், இதை எடுக்கலாம் அப்படின்னு எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம். அப்ப அதனாலதான் அதுக்கு பேர் வந்து செயல் உறுப்புகள். 2வது அந்த செயல் உறுப்புகள் வந்து ரஜோகுணத்தின் அடிப்படையில உருவாகி இருப்பதனால அது நிச்சயமாக செயல் செய்து கொண்டுதான் இருக்கவும் செய்யும். செயல் செய்யாம அதனால இருக்கவே முடியாது. சில பேர் பாருங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது என்ன காரணம்? அது அந்த உறுப்புகளுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இயல்பாவே அது அப்படி வந்துடுது. அவங்க வேணும்ட்டு செய்யறது கிடையாது. அது தானாவே நிகழுதுங்கிறத சொல்ல வரேன் நான். அதாவது கால் தானா ஆடுறது, கை எதையாவது பிடிச்சு இழுக்கிறது, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ரஜோகுணத்தினுடைய அம்சமா இருக்கிறதுனால அந்த கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடு இப்படி இருக்குதுங்கிறத சொல்றார். அதுல வாக்கு அப்படிங்கிறது பேசுதல், பாணி அப்படின்னா கை, அது வந்து செயல்படுதல், அதாவது ஒன்னை பிடிப்பது, விடுவது. பாதம் அப்படின்னா கால், அது நகர்தல், நடப்பதல். பாயு அப்படின்னா மலம் கழிக்கும் உறுப்பு. உபஸ்தம் அப்படின்னா இனப்பெருக்க உறுப்பு. இந்த மாதிரி 5 கர்ம இந்திரியங்கள் நம்ம இடத்துல செயலுக்கான கருவிகளாக இருக்கிறது என்று இங்க அத்வைத வேதாந்தத்தையே எடுத்துக்கிட்டு இருக்காரு.
இங்க வித்யாரண்யர் வந்து தத்துவ விவேக பிரகரணத்துல முதல் பகுதியில பூரா அத்வைத வேதாந்தத்தை ஆழமா எடுத்துக்கிட்டு இருக்கார். நம்ம அப்படிதான் இதை பார்த்துட்டு தான் போறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தம் படிச்சிட்டோம். இருந்தாலும் இப்ப ரிவிஷன் பண்றோம். நீங்க கேட்கலாம், ஏங்க ஏற்கனவே அத்வைத வேதாந்தம் எடுத்துட்டீங்க, திருப்பி இதே டாபிக் இவரும் எடுக்கிறாரு, என்னங்க போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு முறையும் மாத்தி மாத்தி மீண்டும் மீண்டும் இதை படிக்க 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 நமக்கு நிறைய புரியாததெல்லாம் புரிய வரும். எப்பயுமே ஒரே டைம் படிச்சுட்டா புரிஞ்சிடாது. அத்வைத வேதாந்த சர்டிபிகேட்டை நான் எந்த தைரியத்துல கொடுக்குறேன் அப்படின்னா, திருப்பி நான் அந்த பஞ்சதசி எடுக்கிறதுனால தான். ஏன்னா நீங்க எல்லாம் அத்வைத வேதாந்தம் படிச்சு அப்படியே எல்லாம் புரிஞ்சுட்டீங்கிறதுக்காக உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. சரி, திருப்பி நீங்க பஞ்சதசி படிக்கும்போது கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. அப்ப அது ஒர்த்தா இருக்கும் அந்த சர்டிபிகேட். அப்படிங்கிறதுனால தான் அத்வைத வேதாந்த சர்டிபிகேட்டை கொடுக்குறோம். நீங்க ஒரே டைம் படிச்ச உடனே அப்படியே அத்வைத வேதாந்தத்துல மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. அது எனக்கு தெரியும், அப்படிலாம் கொடுக்க முடியாது. சரி, அடுத்தது பஞ்சதசி போறோம். அதனால நம்ம இதை கொடுத்தோம்னா அவங்களும் கண்டிப்பா நல்ல தெளிவு வந்துருவாங்க, புரியாததும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். மீண்டும் இதை கவனமா கேட்கினாதான் புரியும். அப்ப இந்த இடத்துல கர்மேந்திரியங்களுடைய வேலை என்ன, ஞான இந்திரியங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான இந்திரியங்கள் என்பது அறிதல், அதாவது ஞானத்துக்கான கருவிகள். கர்ம இந்திரியங்களுடைய வேலை என்னன்னா செயல் புரிதல், செயல்பாடுக்கான கருவிகள். அப்ப ஏன் இந்த ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் நமக்கு உண்டாச்சுங்க? இது பிரகிருதியின் விளைவுகள். அதாவது இந்த மாயா சக்தியினுடைய விளையாட்டு. இது மாயா சக்தின்னு இருந்தா, இந்த பிரகிருதி இருந்தா, இப்படி ஒரு படைப்பை பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில உண்டாக்கி இங்க செயல்பாட்டை உண்டு பண்ணி பாக்குது. அப்ப இங்க இயக்குவது, பயன்படுத்துவது, அந்த அறிந்து கொண்டிருப்பது எல்லாத்துக்கும் ஆதாரமா ஒண்ணு இருக்குது. அதுதான் பிரம்மம், சைத்தன்யம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க எல்லாமே பிரம்மம் சைத்தன்யத்தினுடைய அதிஷ்டானத்துல தான் இருக்கும். பிரம்மம் இல்லாம மாயை கிடையாது, மாயை இல்லாம இந்த உலகம் உண்டாகாது. அப்ப இங்க உலகம்ங்கிற ஒரு விஷயமே மாயையினுடைய வெளிப்பாடு. பிரகிருதி தான் மாயா. அப்ப பிரகிருதிங்கிற மாயா சக்தி தான் இங்க இந்த உலகத்தை உண்டு பண்ணுது. அப்ப அந்த உலகமே மாயா சக்தியாவே இருக்கு. உலகமே தோன்றி மறையுது. அப்ப தோன்றி மறைகிற மாயா சக்தி எப்படிங்க இருப்பா? அம்பாள் மாதிரி ஏதாவது சாரி கட்டிட்டு வருவாளான்னா நம்ம அப்படி கற்பனைக்கு போக கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் மாயா சக்தின உடனே நீங்க அம்பாளை உருவகப்படுத்திக்கிறீங்க. ஆனா உண்மையா இப்ப நம்ம இந்த இடத்துல அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான உட்பொருள் வந்து இங்க அம்பாள் மாயா சக்தி கிடையாது, உங்களுடைய மனசுதான் மாயா சக்தி. அப்ப மனசு வந்து ஏன் மாயா சக்தியா வச்சிருக்கிறோம்? மனசு வந்து பெண், அறிவு வந்து ஆண். அப்ப அதனால சிவம் சக்திங்கிற நிலையில இங்க அறிவு வந்து ஆண், மனசு வந்து பெண். அப்ப இது ரெண்டும் சேர்ந்தாதான் உலகம் பிறக்கும். அதாவது இங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதானே படைப்பு வரும், ஒரு குழந்தை பிறக்கும். அது மாதிரி இங்க படைப்பு எப்படி வந்ததுன்னா, அறிவும் மனசும் சேர்ந்தாதான் படைப்பு வரும். வெறும் மனசு மட்டும், வெறும் பெண் மட்டும் இருந்தா படைப்பு வருமா? எப்படி வரும்? குழந்தை பிறக்காது. வெறும் பெண் மட்டும் இருந்தா குழந்தை பிறக்காது. அல்லது வெறும் ஆண் மட்டும் இருந்தா குழந்தை பிறக்குமா? பிறக்காது. அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு படைப்பு வருது இல்லையா? அது மாதிரி இங்க அறிவும் மனசும் சேர்ந்தா இந்த உலகம் படைக்கப்படுது. அப்ப இந்த அருமையான டெக்னிக்கை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்ப ஹையர் லெவல் பாடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம பேசிக்காவே உட்காந்துக்கிட்டு மாயா சக்தின்னு அம்பாளுங்க, அம்பாளை வழிபட்டுட்டு இருக்கேன்ட்டு வழிபட்டுட்டு இருக்க கூடாது. அது மனசை நீங்க வழிபடுறதா மாறிடும். அப்ப மனோசக்தியை வந்து நீங்க டியூன் பண்றதுக்கு தான் அம்பாளை வழிபடுறதெல்லாம். அதாவது மனசு வந்து அலைப்பாயாம கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குறதுக்கான வழிபாடு முறைகள் தான் உருவ வழிபாடுகள். அது ஈஸ்வரனா வர்றதுனால அந்த ஈஸ்வர விக்கிரகங்கள்ல பல உருவங்கள் இருக்கு. அதுதான் நம்ம கௌமாரம், காணாபத்தியம், சாக்தம், சைவம், வைணவம் அப்படின்ட்டு அந்த சன்மார்க்கங்களை நம்ம வகுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாமே மனசை டியூன் பண்ணுவதற்கான சாதனைகளா பார்க்கணும். அது சமயங்களா நம்ம மாத்தி வச்சிருக்கோம். ஆனா உண்மையில அதெல்லாம் சமயங்களை விட சாதனைகள். நீங்க கௌமாரத்துல முருக வழிபாடு பண்ணாலும் சரி, கானாபத்தியத்துல நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணாலும் சரி, சைவத்துல சிவன் வழிபாடு பண்ணாலும் சரி, இது எல்லாம் மனதை டியூன் பண்ணுவதற்கான, மனதை உயர்த்துவதற்கான படிநிலைகள், பாடத்திட்டங்கள் தான் அது. அதை நம்ம ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி அழகா பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்கவுங்களுக்கு இப்படி விருப்பமான தேவதைகளை வச்சுக்கோங்க, வழிபாடு பண்ணுங்கன்ட்டு. ஆனா நாம இப்போ அப்டேட் ஆயிட்டோம். திருப்பி திருப்பி நம்ம போய் மைண்ட்ல தேவதைகளை வச்சுக்கிட்டு மைண்டிலே பிளே பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப நம்ம மைண்டை கடந்து அறிவு நிலைக்கு பயணிக்கணும். அதுதான் சத்ராயணம். அப்ப அந்த சத்ராயணத்தை புரிஞ்சு நடந்துக்குங்க. அப்ப இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இப்ப நான் செய்கிறேன்ங்கிறது உண்மையா? செயல் நடக்கிறதே, கருவிகள் இயங்குகின்றனவே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையில் நீ எந்த செயலும் செய்வதில்லை, செயலை அறிகின்ற சாட்சி மாத்திரமே. அப்ப கர்ம பந்தம் எப்படி உருவாகுது? அப்ப எதனால இந்த கர்மங்கள், அதாவது செயல் விளைவுகளினால் எனக்கு பாவ புண்ணியம் வருகிறது அப்படின்னா, அது கருவிகளில் நடக்கிறது. அதற்கு காரணம் நான் என்ற அகங்காரம். அதாவது இந்த கருவிகள்ல நடக்கிற அகங்காரத்தை தன்னுடையது என்று அபிமானிக்கின்ற மனதின் அகங்காரம் அது.
இப்போ ஒரு கண் ஒரு விஷயத்த பாக்குது அப்படின்னா, அது நல்லது, கெட்டதுங்கிறது மனசு தான் முடிவு பண்ணி, எனக்கு தீவிரவாதி வாழ்க்கை வேணும்னு விரும்புது. அல்லது எனக்கு இந்த மாதிரி அத்தியாத்ம வாழ்க்கை வேணும்னு விரும்புது. இந்த 2 விஷயத்த தேர்ந்தெடுப்பதற்கான அந்த புரிதல் மனதினிடத்திலே கொடுக்கப்படும்போது வாழ்க்கை மாறுது. ஆனா இந்த மாற்றங்களின் நிகழ்வ தீவிரவாதியா போறவன் நான் செய்கிறேன்ங்கிற தீவிரத்தன்மையிலேயே அவன் வாழ்க்கைய முடிச்சுக்குவான். அவன் மனித வெடிகுண்டா மாரி இறந்து போகப் போறான். ஆனா அத்தியாத்ம ஞான பாதையில வர்றவன் அந்த தெளிவு அடைஞ்சிருவான். இத நான் செய்யல. இது மைண்டினுடைய பிளே அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவன் வந்து இந்த கருவிகள கடந்து, மனத கடந்து அடுத்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு பயணிக்கிறான். அந்த சத்ராயணத்தினுடைய பயண நோக்கத்த புரிஞ்சுக்கிறான். அப்ப தானாவே அவனிடத்துல அகங்காரம் நீக்கப்படுகிறது இல்லையா? நானுங்கிற அந்த ஈகோ வந்து அந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆயிடுது. இழந்து விடுகிறான். அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்ப நானுங்கிற ஈகோ அழிந்து விட்ட மறுவினாடி அவனிடத்துல கர்ம பந்தம் இருக்காது. கர்ம பந்தம்னா என்ன? இதை நான் செய்கின்றேன்ங்கிற பந்தம் இருக்காதுல்ல. இதுக்கு முன்னாடி இதை நான் செய்கிறேன்னு தான் நினைக்கிறான். நான் செய்கிறேன்ங்கிற நினைக்கிறதுனால தானே நம்ம சராசரி வாழ்க்கையும் வாழ்றோம், தீவிரவாத வாழ்க்கையும் வாழ்றோம். இப்ப தீவிரவாதியும் என்ன நினைக்கிறான்? நான் செய்கிறேன். இதை நான் போய் இந்த உலகத்தை வந்து மாத்த போறேன். அதனால இந்த உலகத்துல இருக்கிற எதிரா இருக்கிறவங்க எல்லாம் அழிக்க போறேன். அதனால நான் மனித வெடிகுண்டா மாறப் போறேன் அப்படின்னு இவனா அகங்காரத்துல நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லி தன்னை அழிச்சுக்கிறான். சராசரி மனிதனும் தீவிரவாதி மாதிரி மாறலன்னா கூட அவனுடைய செயல் விளைவுகளை அவன் எப்படி அகங்காரத்துல பார்க்கறான். நான் செய்கிறேன், இது நான் சம்பாதிச்சா தான் சோறு, நான் வாழ்றதுனால தான் எங்க வீட்டுல குடும்பமே வாழுது, இப்ப நான் வந்து இன்கம் கொடுக்கலன்னா எங்க வீட்டுல எல்லாம் பிச்சை எடுக்க போயிடுவாங்க அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படியெல்லாம் நடக்காது. ஆனா அப்படி ஒரு ஈகோ இவனுக்குள்ள, அதாவது இவன் தான் வாழ வைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இங்க உண்மையிலேயே எந்த ஒரு தனி மனிதனும் வாழ்வது கிடையாது. எல்லாம் ஒருங்கிணைந்துதான் இங்க வாழ்க்கை நடக்குது. அதுக்குதான் நாம ஏற்கனவே உதாரணம் கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க வந்து பணம் இருந்துட்டா பணத்தையே சாப்பிட முடியுமா? நீங்க போய் இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, மாசமானா எனக்கு 1 கோடி ரூபாய் வருமானம்னு கூட சொல்லுங்களேன். பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில உங்களுக்கு வெளிநாட்டு கம்பெனில மாசம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறான். அந்த 1 கோடி ரூபாய் அப்படியே ரூபாய் நோட்டுகள வச்சுக்கிட்டு நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த 1 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கான அரிசி வாங்குறதுக்குன்னு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ உங்க கையில வேணுமில்ல. அப்ப அந்த அரிசிங்கிற ஒரு விஷயம் வந்து விவசாயம் இருந்தா தானே உங்க கைக்கு கிடைக்கும். அப்ப இங்க உங்க வாழ்க்கைங்கிறது நீங்க தனித்து வாழவே முடியாது. இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை. அதனால நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, நான் சம்பாதிக்கிறனால தான் நான் வாழ்றேன் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சம்பாதிச்சு பணத்தையே வச்சுக்கிட்டாலும் உங்க வாழ்க்கை முழுமையாகாது. விவசாயி உங்களுக்காக விவசாயம் பண்ணணும், சேத்துல கால் வைக்கணும், அவன் அரிசி பயிரிடணும், தானியங்கள் பயிரிடணும். அப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். பழங்கள், பழமரங்கள் பழங்களை கொடுக்கணும். பறவைகள் வந்து எச்சங்களை போட்டு இந்த பூமியில விவசாயத்தை பரப்பணும். அப்ப இவ்வளவும் இந்த உலகத்துல இயற்கையில ரிதம்ல நடந்துகிட்டு இருக்கு. இது யாருக்கு புரியும்? இது மாதிரி பாடங்கள்ல வந்து பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்தவன் தான் இங்க தன்னுடைய வாழ்க்கை இது கிடையாது, இது ஈஸ்வர நியதிக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கான கருவி தான் இந்த உடம்பும் மனசும் அப்படின்னு தன்னை இழந்து விடுவான் இல்லையா? அவன் தான் நானுங்கிற ஈகோவை விட முடியும். ஆனா இந்த நானுங்கிற ஈகோவை விட முடியாத சாதாரண மனிதர்கள் வந்து இதை நான் செய்கிறேன் என்று வாழ்வதனால அவர்கள் சுக துக்கங்களை அடைகிறார்கள். அதனால் அவர்கள் அகங்கார பந்தத்தினால் கட்டுப்பட்டவர்கள் ஆகின்றார்கள். அந்த கர்ம பந்தத்தினாலே பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலே, சம்சார சக்கரத்திலே சுற்றுகின்றார்கள் அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறார். வித்யாரண்யர் வந்து இதை புரிய வைக்கிறார். அதற்கான செயற்கருவிகளையும் காட்டி கொடுக்கிறார். அப்ப நாம இங்க சாதனைன்னு எடுத்துக்கிட்டா என்னங்க செய்யணும்? செயலை எல்லாம் நீங்க ஒண்ணு நிறுத்த வேண்டியதே இல்லை. கண்ணு கண்ணு பாட்டு பார்க்கட்டும், காது காது பாட்டு கேட்கட்டும், கையை கைப்பாட்டி வேலை செய்யட்டும், கால் நடக்கட்டும். அதனால செயல் கருவிகளை நீங்க நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தை விட்டு ஓடிடணுமா? ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. செயல் நடக்கும். ஆனால் அந்த செயல்களுக்கெல்லாம் சாட்சியாக நான் இருக்கிறேன், சம்பந்தப்படாமல் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வை நாம விடக்கூடாது. ஏன்னா என்னுடைய இருப்பினால் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துட்டா, அந்த செயலை செய்பவன் நான் அல்ல, அதற்கான கருவி இந்த உடலும் மனசும். அப்ப ஆத்மாவினுடைய ஊடகமாக இந்த உடலும் மனதும் உண்டாகி, இதன் வழியாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஏதோ நடப்பது போல இருக்கிறது, நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த நகர்வுகளுக்கு, இந்த நடக்கும் சம்பவங்களுக்கு நான் கர்த்தா போக்தா கிடையாது. அது அவன் தான் ஞானி. நான் கர்த்தா போக்தா கிடையாது என்று வாழ்க்கையை வாழ்வான். அவன் கர்த்தா போக்தா கிடையாதுன்ட்டு அப்படியே சும்மா டம்மியா வீட்டுல உட்காந்துருக்க மாட்டான். அல்லது உலகத்தை விட்டு ஓடிட மாட்டான். செயல் செய்யாம இருக்க மாட்டான். எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா செயலில் அந்த செயலற்ற தன்மையை நீங்க ஞானியின் இடத்துல பார்க்கலாம். ஞானி எல்லா செயல் செய்வான். ஆனா செயலற்ற தன்மை என்ன? என் மூலமா நடக்குது, அவ்வளவுதான். இந்த பாடி மைண்ட் மூலமா காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஈஸ்வர காரியம். அதுக்கு பேரு கர்ம யோகம். அப்ப அந்த கர்ம யோகமா மாத்திக்குவான். அவன் தான் ஞானி.
ஆனா நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் அஜ்ஞானி. அப்ப இந்த புரிதல் நமக்கு வர்றதுக்கு தான் இங்க இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப நாம இங்க நிதித்தியாசனம்னா என்ன செய்யணும்? நம்ம இடத்துல இருந்து பேச்சு வரலாம், நம்முடைய கால் நடக்கலாம், செயல்கள் நிகழலாம். ஆனால் நான் அவைகளை எல்லாம் அறிகின்ற சைத்தன்யம், சாட்சி, என்றும் மாறாதவன் அப்படின்னு புரிஞ்சுட்டா இதுக்கு பேர் தாங்க கர்ம விவேகம்னு பேரு. சாதாரண விவேகம் கூட இல்ல. இந்த கர்மாவை பத்தி ஒரு தெளிவு அடைந்த ஒரு ஞானம், ஒரு விவேகம் இருக்கு இல்லையா? இது கர்ம விவேகம் என்று நம்ம இந்த 21வது மந்திரத்துல பார்க்கிறோம். அடுத்தது 22வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தைஹி சர்வைஹி சகிதைஹி பிராணோ விருத்தி பேதாத் ச பஞ்சதா பிராணோ அபானக சமானச சோதான வியானவ் சதே புனக. இங்க அழகா சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. ஞான இந்திரியங்கள் சொல்லிட்டாரு, கர்ம இந்திரியங்கள் சொல்லிட்டாரு. இப்ப பஞ்ச வாயுக்கள் பேசுறாருங்க. 5 வகையான பிராண சக்தி இருக்குன்னு சொல்றாரு. அது என்னென்ன? பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் அப்படின்னு 5 பஞ்ச வாயுக்கள் வந்து இங்க உருவாகுது. பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க இதை எப்படி சொல்றாருன்னா, அந்த பிராணன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் சக்தி. அந்த ஒரே உயிர் சக்தி தான் இங்க பல்வேறு சக்திகளாக பரிணமிக்குது. நீங்க அந்த உயிர் சக்தி வந்து சாதாரணமா எடை போட்டுட முடியாது. ஏன்னா அந்த உயிர் சக்தி தான் இங்க எல்லாமே. அப்ப அந்த உயிர் சக்தி வந்து உங்களுக்கு பிராணனா சுவாசமாவும் இருக்குது, மனசாவும் இருக்குது. அதான் பியூட்டியே. ஏன்னா நீங்க மூச்சு காற்று வேற, மனசு வேறன்னு நினைச்சுக்க கூடாது. அது காற்றாவும் வேலை செய்யும், உங்களுக்கு மனோ எண்ணங்களாகவும் விரியும். அப்ப அதனாலதான் சுவாச பயிற்சி பண்ணுவதனால மனசை கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் 2வது, அந்த பிராணன் வந்து வெறும் மூக்குக்குள்ள போயிட்டு வர்ற மூச்சு மட்டும் தானா? இல்ல. உங்களுடைய சாப்பாட்டை செரிமானம் பண்ணக்கூடிய உள்ள ஒரு சக்தியா மாறுது. அப்புறம் உங்களுடைய உடம்பை இயக்கக்கூடிய மற்ற வாயுக்களா மாறுது. அந்த அடிப்படையில் அது அபானன், சமானன், உதானன், வியானன் என்று இங்க 5 வாயுக்களை புரிய வைக்கிறார். அதாவது இந்திரியங்கள், அந்தக்கரணத்துடன் வந்து இந்த பிராணன் ஆகிய செயல்பாடுகள் எல்லாமே விருத்திகள் வேறுபாட்டுகள்னாலே 5 வகையாக விளங்குகிறது. அதுல இந்த 5 வாயுக்கள் உற்பத்தி ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க இந்த இடத்துல அவர் என்ன நமக்கு புரிய வைக்க வரார் அப்படிங்கறத முக்கியமான பாயிண்டோட நம்ம இன்னைக்கு வகுப்பை நிறைவு செய்யலாம். இப்ப என்ன புரிய வைக்க வரார் அப்படின்னா, வித்யாரண்யர் வந்து இந்த பரு உடல் நமக்கு உண்டாகுது இல்லையா? இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பௌதீக உடல் வந்து பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால உண்டாகி இருக்கு. ஆனா இந்த பஞ்சபூதங்கள் உண்டாகுவதற்கான ஒரு சூட்சும உடம்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எடுத்த உடனே இந்த பௌதீக உடல் வராது. அதாவது ஈஸ்வரனுடைய காரண சரீரத்திலிருந்து சூட்சும சரீரம் வந்து, சூட்சும சரீரத்திலிருந்து ஸ்தூல சரீரம் வந்தது அப்படின்னு நம்ம அத்வைத வேதாந்தத்துல படிச்சோம். அதாவது காரண சரீரம் தான் இந்த ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் உண்டாவதற்கான காரணமாக இருந்தது என்று நம்ம பார்த்தோம். அப்ப அந்த காரணமாக இருக்கின்ற காரண சரீரம் ஈஸ்வர சரீரம். அது ஈஸ்வரனுடைய மனசு, காஸ்மிக் மைண்ட், சஞ்சித கர்மா. அப்ப அதுல இருந்து நமக்கு சூட்சும சரீரம் வெளிப்படும் போது என்னென்ன வெளிப்படும்? 5 பூதங்கள் வரும், 5 ஞான இந்திரியங்கள் வரும், 5 கர்ம இந்திரியங்கள் வரும், அந்த கரணமாகிய மனசு, புத்தி வரும். அப்ப இந்த 17 தத்துவங்கள் சேர்ந்தது சூட்சும சரீரம் என்று நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்துல தெளிவாயிட்டோம். அத்வைத வேதாந்தம் படிச்சதுனால நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத பருவுடல் உருவாவதற்கு காரணமான சூட்சும சரீரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா 5 பஞ்சபூதங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், அந்த கரணமாகிய மனசு, புத்தி. ஆனா இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க இந்த பஞ்சபூதங்கள் ஓகே, அப்ப இந்த ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் உடம்புலயே தான் இருக்கு, இதையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இங்க சொல்றது வந்து சூட்சும சரீரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். உடம்பு உண்டானதை பத்தி பேசவே இல்லை. சூட்சும சரீரம்னா என்னன்னா வெறும் சக்தி மட்டும்தான். அது உருவத்தை எடுக்கவே இல்லை. கண்ணுக்கு தெரியாத சூட்சும சக்தி. பஞ்சபூதமும் சூட்சமா இருக்கும் கண்ணுக்கு. அதாவது அது பஞ்சீகரணம் நடக்கல. பஞ்சபூதம் வந்து கண்ணுக்கு தெரியவே இல்லை. அதாவது காற்று, ஆகாயம் எல்லாம் உருவாகவே இல்லை. அது அப்படியே சூட்சமா இருக்கு. அதே மாதிரி ஞான இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்குங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து நீங்க உடம்புல கண்ணு வழியா நீங்க வந்து ஒரு கண்ணு வச்சிருக்கலாம். ஆனா அந்த கண்ணு பார்க்கிற சக்தி வேணுமில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாக்கு இருக்கலாம், ஆனா நாக்குல ஐஸ்கிரீம் வச்சா சுவைக்கிற சக்தி வேணுமில்ல. கண் இருக்கலாம், முன்னாடி நிக்கிறது ஆணா பெண்ணா அல்லது இது ரோஜா மலரா மல்லிகை மலரான்னு தெரியறதுக்கு பார்வை இருக்கணும்ல. அப்ப இந்த பார்வை, இந்த தொடு உணர்வு, சுவை உணர்வு எல்லாமே உணர்வின் அடிப்படையில் இருக்கு இல்லையா? பார்வை உணர்வு எல்லாமே சக்தியா இருக்கு. அதுதான் உயிர் சக்திங்க. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பஞ்சபூதங்கள், 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், மனசு, புத்தி, இது எல்லாமே சூட்சமா இருக்கு. அது சூட்சம்னா வெளிப்படவே இல்லை.
அப்ப அப்படிப்பட்ட இந்த 17 தத்துவங்கள் சேர்ந்தது சூட்சும சரீரம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப பிராணன் அப்படிங்கறத வந்து நம்ம சைத்தன்யமா எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து உயிர் சக்தி அப்படிங்கிற நிலையில கூட அது பரமாத்மாவினுடைய சக்தி தான் அது. உயிர் வந்து இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இயங்குனாலும் அந்த உயிரே பரமாத்மாவா அப்படின்னா அப்படி பார்க்க முடியாது. அது வந்து ஒரு சைத்தன்யமா அதை பார்க்காம அது ஜடமும் இல்ல. ஆனா அது ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்க சுவாசமே நடக்குது. அப்ப அந்த உடம்புக்குள்ள ஜீரணம் நடக்குது, ரத்த ஓட்டம் போகுது, இந்த உடம்பு இயங்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் இந்த செயல்பாடுகள் பிராணன் மூலமா நடக்கும். அப்ப இந்த பஞ்ச பிராணன்கள் என்ன செய்யும்? பிராணன் வந்து மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுற வேலை செய்யும். அபானன் வந்து மலஜல மூத்திரத்தை வெளியேற்றும். சமானன் வந்து ஜீரணத்தை பண்ணும், ஊட்டச்சத்தை பகிர்ந்து கொடுக்கும். உதானன் வந்து இந்த பேச்சு வந்து பேசக்கூடிய சக்தியை உண்டாக்கும். வியானன் வந்து உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை செலுத்தும். அப்ப இதெல்லாம் பஞ்ச வாயுக்களுடைய செயல்பாடுகளா இருந்தாலும் இவைகள் எல்லாமே சூட்சும சரீரத்தின் செயல்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துல நம்ம 17 தத்துவங்கள் அடங்கிய சூட்சும சரீரம் தான் இப்போ உண்டாகி இருக்கு. அது ஸ்தூல சரீரமா மாறும்போது பஞ்சீகரணம் நடக்கும். அதுக்கெல்லாம் ஆதாரமா சாட்சி சைத்தன்யமாக நீ இருக்கிறாய் அப்படின்னு நம்மளை காட்டி கொடுப்பாரு. அது அடுத்தடுத்த வகுப்புல நம்ம போலாம். இப்போ நம்ம நேரம் கருதி இப்போ இந்த இடத்துல 22வது ஸ்லோகத்தோட நான் நிறைவு செய்றேன். அடுத்த வகுப்புல சூட்சும சரீரத்தினுடைய முழுமையான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.